கர்த்தர் யெரொபெயாமிற்கு 10 கோத்திரத்தை அவன் ஆளும்படி கொடுத்திருந்தார். அதன் பரப்பளவு கிட்டத்தட்ட 26,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இருப்பினும் யெரொபெயாம் தான் மரிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தரை சார்ந்திருந்த யூத ராஜாவாகிய அபியாவுடன் ஏற்பட்ட போரின் போது தனது 5 லட்சம் இராணுவ வீரர்களையும் பெத்தேலையும் அதின் கிராமங்களையும் ஏஷானாவையும் அதின் கிராமங்களையும் எப்ரோனையும் அதின் கிராமங்களையும் இழந்திருந்தான். இவ்வாறு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு அவன் ஆட்சி செய்த பரப்பளவில் கிட்டத்தட்ட 200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் இழந்தான். அவனுக்கு பின் பிரிந்த இஸ்ரவேலின் 7வது ராஜாவாய் எழும்பிய ஆகாப் தான் பொருளாதாரத்திலும் படைபலத்திலும் சிறந்தவராக வேதாகமத்திலும் வரலாற்று புஸ்தகங்களிலும் கூறப்பட்டுள்ளார். ஆகாபின் செழுமைக்கும் வலிமைக்கும் முக்கிய காரணம் இஸ்ரவேலை 12 வருடங்கள் ஆட்சி செய்த அவரின் தகப்பனாரான உம்ரிதான் என்பதை வேதாகமத்திலும் வரலாற்று ஆதாரங்களிலிருந்தும் அறியலாம். உம்ரி இஸ்ரவேலின் படைத்தலைவராக இருந்து யுத்த நுணுக்கங்களை அறிந்திருந்ததால் அருகிலுள்ள நாடுகளுக்கு எதிராக போர் நடத்தி அவர்களை தோற்கடித்து அவர்களது செல்வத்தை சமாரியாவில் சேகரித்து மேலும் பல நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களிடமிருந்து கப்பம் வாங்கி இஸ்ரவேலை ஒரு வலிமையான ராஜ்யமாக மாற்றியிருந்தார். அவ்வாறு உம்ரியும் அதற்கு பின் வந்த ஆகாபும் மோவாபியரை ஒடுக்கினதை அப்போது மோவாபை ஆட்சி செய்த மேஷா என்ற ராஜா தான் எழுதிய கல்வெட்டில் பதிவிட்டுள்ளார். அந்த கல்வெட்டு பாரிஸில் அமைந்துள்ள லூவர் என்ற மியூசியத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷால்மனீசர் த்ரீடா என்ற அசீரிய அரசனும் குர்க் மொனோலித் என்ற தனது கல்வெட்டில் ஆகாப் 2000 இராணுவ ரதங்களை குவார்கார் என்ற அசீரியர்களுடனான போருக்காக வாங்கியதாக பதிவிட்டுள்ளார். அந்த கல்வெட்டு லண்டனில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் மியூசியத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த சாலமோனிடம் கூட 14,000 ரதங்கள் மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. சாலமோனின் நாட்களிலேயே ஒரு ரதத்தின் விலை 600 சேக்கல் வெள்ளியாக இருந்தது. 600 சேக்கல் வெள்ளி என்பது 7 கிலோ வெள்ளிக்கு சமம். ஆமோஷ் மற்றும் ராஜாக்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளபடி தந்தங்களால் அவன் அரண்மனையை அலங்கரித்ததை சமாரியாவில் கிடைத்துள்ள தடயங்களை வைத்து அறிய முடியும். We have discovered hundreds of ivory carvings in Samaria, the capital city built by Abe's father Omri. இன்றும் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட அந்த பாகங்கள் பத்திரப்படுத்தப்பட்டு உலகிலுள்ள பல்வேறு மியூசியங்களில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க ராஜாவான ஆகாப் அவன் முன்னிருந்த ராஜாக்களின் வழியில் நடந்து கர்த்தருக்கு கோபம் மூட்டி வந்ததாக வேதம் பதிவிடுகிறது. அது மட்டுமின்றி தான் மணமுடித்த சீதோன் நாட்டை சார்ந்த ஈத்பாகாலின் மகளாகிய ஏசபேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு இவனுக்கு முன்னிருந்த ராஜாக்களை காட்டிலும் பொல்லாதவன் என்றும் தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய தன்னை விற்ற ஆகாபை பார்க்கிலும் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்படும் அளவிற்கு ஆகாப் தன் மனைவியாகிய ஏசபேலுக்கு இடம் கொடுத்திருந்தான். அதே காலகட்டத்தில்தான் பிரசித்தி பெற்ற எலியா தீர்க்கதரிசியும் கீலேயாத்தில் வாழ்ந்து வந்தார். கீலேயாத் என்பது ஒரு குறிப்பிட்ட ஊரின் பெயர் அல்ல, பல வரலாற்று சிறப்புமிக்க சிற்றூர்களை உள்ளடக்கிய ஒரு மாகாணத்தின் பெயர். அப்போது இஸ்ரவேலின் எல்லைக்குரியதாக இருந்த கீலேயாத் இன்று ஜோர்டான் என்ற தனிநாட்டின் வடகிழக்கு பகுதியாக உள்ளது. அப்போது எலியா கீலேயாத்திலுள்ள திஷ்பி என்ற மலை தேசத்திலே வாழ்ந்து வந்தார். அப்போது திஷ்பி என்று அழைக்கப்பட்ட அந்த ஊர் இப்போது டெல் எலிஸ்டிப் என்று அழைக்கப்படுகிறது. திஷ்பி என்ற வார்த்தைக்கு நாடோடிகள் தங்கும் இடம் என்று பொருள். இன்றைய மியூசியங்களில் பத்திரப்படுத்தப்பட்டுள்ள பாகால்களின் சிலைகளையும் வரலாற்று புஸ்தகங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் அமைந்துள்ள குறிப்புகளையும் வைத்து பாகால் மின்னலை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற மழையை தரக்கூடிய கடவுளாக பார்க்கப்பட்டான் என்பதை அறிய முடியும். அப்பொழுது கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை சமாரியாவிலிருந்த ஆகாபினிடத்திற்கு அனுப்பியிருந்தார். எலியா கர்த்தருடைய வாக்கின்படியே சுமார் 170 முதல் 190 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஆகாபிடத்தில் வந்து தான் சொல்லும் நாள் வரையில் தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாதிருக்கும் என்று ஆகாபை எச்சரித்து பின் தேவ கட்டளையின்படியே கேரீத் என்னும் ஆற்றண்டையில் தங்கி வந்தான். ஆகாப் பாகால்தான் மலையை தரக்கூடிய கடவுள் என்று நம்பியிருந்ததால் எலியாவையும் அவன் சொன்னதையும் ஒரு பொருட்டாக எண்ணாதிருந்தான். ஆகாபிற்கு முன்பு வரை எந்த ஒரு ராஜாவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்றதாக வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கவில்லை. அவர்களை நிராகரித்தார்கள், பயமுறுத்தினார்கள். இருப்பினும் அனைவரும் தீர்க்கதரிசிகளுக்கு பயந்து வந்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிற துணிச்சல் யாருக்கும் எழுந்ததில்லை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தது முதல்
மேலும் நியாயாதிபதிகளின் சமயத்திலும் கூட கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மதிக்கப்பட்டவர்களாக இருந்ததை காண முடியும். யேசபேல் தான் முதலில் தீர்க்கதரிசிகளை கொன்றதாக வேதம் பதிவிடுகிறது. எலியாவின் தீர்க்க தரிசனத்திற்கு பின் தேசத்தில் மழை வராமல் சிறிது சிறிதாக தேசம் வறட்சிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆகாப் எலியா யார் என்பதையும் ஏன் வறட்சி வந்தது என்பதையும் உணர்ந்து எலியாவை தேடத் தொடங்கினான். யேசபேலும் இஸ்ரவேலின் எல்லையிலிருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும்படி கட்டளையிட்டிருந்தாள். அப்பொழுது ஆகாபின் அரண்மனை விசாரிப்பு அதிகாரியாக இருந்த தேவ பக்தியுள்ள ஒபதியா என்ற ஒரு மனிதன் கெபிக்கு 50 பேர் விகிதம் 100 தீர்க்கதரிசிகளை தப்ப வைத்து அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து உதவி வந்தான். கேரீத் ஆற்றண்டையிலே இருந்த எலியாவிற்கும் கர்த்தர் காகங்களை கொண்டு போசித்து வந்தார். அந்த காகங்கள் கர்த்தரின் கட்டளையின்படியே காலையும் மாலையும் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வந்து கொண்டிருந்தது. தேசத்தில் மழையில்லாமல் வந்த வறட்சியினால் கேரீத் ஆறு வற்றிப் போனது. அப்பொழுது கர்த்தர் எலியாவை யேசபேலின் ஊரான சீதோனுக்கு அருகில் இருக்கும் சாரிபாத் என்ற ஊருக்கு சென்று அங்கே ஒரு விதவையின் வீட்டில் தங்கியிருக்கும்படி கட்டளையிட்டார். அன்றைய சாரிபாத் இன்றைய லெபனான் நாட்டில் உள்ளது. அதாவது சீதோன் நகரத்துக்கும் டைர் நகரத்துக்கும் நடுவில் இருக்கும் சரஃபாண்ட் எனப்படும் கிராமமே பழைய சாரிபாத். தேசத்தின் வறட்சிக்கு காரணம் எலியாவே என்று ஆகாப் நம்பியதால் எலியாவை பிடிக்க அருகிலுள்ள அனைத்து நாடுகளுக்கும் தன் மனிதர்களை அனுப்பியதாக வேதம் பதிவிடுகிறது. அதன் காரணமாக எலியா சமாரியாவின் வழியாக செல்லாமல் யோர்தான் நதியை கடந்தும் மலைப்பாதை வழியாகவும் சுமார் 150 முதல் 170 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சாரிபாத் சென்றிருக்கலாம் என வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர். எலியா சாரிபாத் பட்டண வாசலில் நுழைந்ததும் கர்த்தர் கூறிய அந்த விதவை தேசத்தில் வறட்சியின் காரணமாக தன் மகனோடு சாவதற்காக தன் கடைசி உணவை ஆயுத்தம் செய்ய வேண்டி விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது எலியா தனக்கு முதலாவது சிறு அடையை ஆயுத்தம் செய்து கொடுக்க கூறினான். எலியாவின் வார்த்தையின்படியே அவள் அடையை செய்வதற்கு எடுத்த கடைசி மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் இருந்தது. அப்போது அந்த விதவை எலியாவை உண்மையான கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று அறிந்து தன் மேல் வீட்டில் வைத்து பராமரித்தாள். அந்த குறையாத மீதமுள்ள மாவையும் எண்ணெயையும் வைத்து அவர்கள் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். வியாதியாயிருந்து மரித்த அந்த விதவையின் மகனையும் எலியா உயிருடன் எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் சாரிபாத்தில் இருந்த எலியாவுக்கு கர்த்தர், நீ சென்று கர்மேல் பர்வதத்தில் ஆகாபைச் சந்தி, நான் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்போது ஆகாப் குதிரைகளையும் கழுதைகளையும் காப்பாற்றுவதற்காக தேசத்தில் புல் தேடி அவன் ஒரு பக்கமாகவும் ஒபதியா மற்றொரு பக்கமாகவும் சென்றிருந்தார்கள். இவ்வாறு ஒபதியா சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கர்மேல் பகுதியில் வந்தபோது எலியாவை சந்தித்தான். பின்னர் ஒபதியா இதை ஆகாபிற்கு அறிவித்ததும் ஆகாபும் எலியாவை சந்திக்க கர்மேல் பர்வதத்திற்கு வந்தான். அப்போது கர்மேல் என்று அழைக்கப்பட்ட பர்வதம் இன்று ஹார் ஹாக்கர்மல் என்று அழைக்கப்படுகிறது. அது இஸ்ரவேல் நாட்டில் ஹைஃபா என்ற நகரத்தில் அமைந்துள்ள பர்வதமாகும். அந்த கர்மேல் பர்வதம் அன்றைய காலத்தில் பாகால் வழிபாட்டிற்குரிய பர்வதமாக கருதப்பட்டது. அங்கு கர்த்தரின் பலிபீடம் இடிக்கப்பட்டு பாகாலுக்குரிய பலிபீடங்கள் கட்டப்பட்டிருந்தன. தேசத்தில் ஏற்பட்ட வறட்சிக்கு எலியாவே காரணம் என்று எண்ணியிருந்த ஆகாப் எலியாவை பார்த்தவுடனே மிகவும் கோபம் கொண்டான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இந்த கர்மேல் மலையை கர்த்தர் தெரிந்து கொள்ள பல காரணங்கள் இருப்பினும் முக்கிய காரணம் பாகாலை வழிபட அநேக ஜனங்கள் இங்கே வந்து கொண்டிருப்பதாலும் மேலே கர்த்தர் செய்யப்போவதை கீழே உள்ள ஜனங்கள் எளிதாக பார்க்க முடியும் என்பதாலும் தான். அப்போது எலியா பஞ்சத்திற்கு காரணம் ஆகாபும் அவன் குடும்பத்தின் பாவங்களுமே என்று பதிலளித்தான். மேலும் எலியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அனைவரும் அறிந்திருந்ததால் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ஆகாபும் அதற்கு பின் ஏதும் பேசாமல் இருந்தான். அப்போது எலியா யேசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற சீதோன் நாட்டைச் சார்ந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் ஆகாபிடத்தில் பேசி அவர்களை கர்மேலுக்கு அழைப்பித்தான். அப்போது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி 2 காளைகளில் ஒரு காளையை தேர்வு செய்யும் படிக்கும் அதை துண்டாக்கி அதன் மேல் கட்டையை அடுக்கி பாகாலை நோக்கி வேண்டிக் கொள்ளக் கூறினான். அக்கினியால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே உண்மையான தெய்வம் என்று கூறினான். அவ்வாறே அவர்கள் காலை தொடங்கி மதியம் மட்டும் உரத்த சத்தமாய் பாகாலை கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியுமட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். இருப்பினும் ஒன்றும் நடக்கவில்லை. அப்போது எலியா அவர்களை பரியாசம் செய்தான். உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணம் இருப்பான்.
பின் எலியா எழுந்து கர்மேல் பர்வதத்தில் இடிக்கப்பட்டிருந்த கர்த்தரின் பலிபீடத்தை சரிசெய்து 12 கோத்திரத்தை குறிக்கக்கூடிய 12 கற்களை எடுத்து அதை பலிபீடமாக மாற்றி அதில் காளையை துண்டித்து பலிபீடத்தை சுற்றி வாய்க்கால்களை ஏற்படுத்தி பலிபீடமும் அதில் வைக்கப்பட்டுள்ள அனைத்தும் மேலும் அதை சுற்றியுள்ள வாய்க்கால்களும் அந்த பஞ்சத்தின் போது மிகவும் விலையேற பெற்றதாக கருதப்பட்ட தண்ணீரால் நிறையும் வரை 3 முறை அதன் மேல் தண்ணீரை ஊற்றி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அக்கினி வானத்திலிருந்து எழும்பி எல்லாவற்றையும் பட்சித்தது. இதைக் கண்ட ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போது எலியா ஜனங்களை நோக்கி பாகால் தீர்க்கதரிசிகளில் ஒருவனையும் தப்பிப்போகாமல் பிடிக்க கட்டளையிட்டான். பின் அவர்கள் அனைவரையும் கீச்சோன் என்னும் பள்ளத்தாக்கிலிருந்த துறவண்டையிலே கொன்று போட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாபை நோக்கி எழுந்து சென்று போஜனம் பண்ணும்படி எலியா கூறி மீண்டும் கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் ஏறி அவன் முகம் அவனது பாதத்தில் படும் வரை தலைகுனிந்து மலைக்காக வேண்டிக் கொண்டான். அப்படி 7வது முறை ஜெபிக்கும் போது ஒரு கையளவு மேகம் எழும்பியதை அவன் வேலையாள் எலியாவிற்கு அறிவித்தான். அப்போது எலியா எழுந்து ஆகாபை மழையினால் அவன் மாட்டிக்கொள்ளாதபடி உடனே புறப்பட கூறினார். அதனால் ஆகாப் தன் ரதத்தை பூட்டி யெஸ்ரயேலுக்கு போனான். ஆகாபின் 2ஆம் சொகுசு அரண்மனை யெஸ்ரயேல் என்ற ஊரில் இருந்தது. அது கர்மேல் பர்வதத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அப்போது யேஸ்ரயேல் என்று அழைக்கப்பட்ட ஊர் இப்போது டெல் ஜெஸ்ரீல் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் யெஸ்ரயேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினதாக வேதம் பதிவிடுகிறது. இதையெல்லாம் ஆகாபின் மூலம் கேள்விப்பட்டு யேசபேல் கோபம் கொண்டு எலியாவிடத்தில் ஆட்களை அனுப்பி அவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தவாறே அவனுக்கும் நாளை செய்யப்படும் என்று தெரியப்படுத்தினாள். மேலும் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய தாசனாகிய யோசுவாவின் காலத்தில் கானான் தேசமாகிய எரிகோவில் பிரவேசித்த போது கர்த்தருடைய கட்டளையின்படியே யோசுவா எரிகோவை சபித்து அதை திரும்ப கட்டக்கூடாது என்று கூறியிருந்தான். அதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். அந்த சாபத்திற்கு பயந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எரிகோ மண்மேடாக விடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆகாப் மற்றும் யேசபேலின் ஆட்சியில் தான் ஏல் என்ற மனிதன் துணிகரமாக எரிகோவை திரும்ப கட்டினான். யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை வைக்கும் சமயத்தில் அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் சமயத்தில் செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஏல் இப்படி செய்ய யேசபேல் ஊக்குவித்ததாக வேத வல்லுநர்கள் கூறுவதுண்டு. இவ்வாறு கர்த்தருடைய தாசர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுடைய எச்சரிப்புக்கும் பயப்படாமல் அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு விரோதமாக நடந்ததினால் யேசபேல் புதிய ஏற்பாட்டில் ஒரு தீய ஆவியின் சின்னமாக குறிப்பிடப்படுகிறாள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் இஸ்ரவேல் ராஜாக்களின் தொடர்ச்சியை பதிவிடுவோம். கர்த்தர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. ஆமேன்.